அடுத்ததாக விருது பெறுகிறார் உழத்தி பிரியா ராஜநாராயணன் அவர்கள். திருப்பூரை சேர்ந்த இவர் அடுத்த தலைமுறைக்கு நஞ்சில்லா உணவை உற்பத்தி செய்யும் நுட்பத்தையும் மருத்துவ குணங்கள் நிறைந்த விதைகளையும் வளர்த்து பாதுகாத்து கடத்த வேண்டியது நமது கடமை என்பதை உணர்ந்து தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பு என்பதை ஏற்படுத்தி நாட்டு விதைகளை மீட்டெடுக்க இயங்கி வருகிறார். இவர் 4 பெயிண்ட் பக்கெட்டில் ஆரம்பித்த தற்சார்பு உணவு காடு இன்று அவரது கிராமத்தில் 3 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு விதை தீவையே உருவாக்கி நிற்கிறது. இயற்கை விவசாயம், விதைகளை எடுத்து பாதுகாக்கும் நுட்பங்கள் குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்து வருகிறார். 2007ஆம் ஆண்டு தொடங்கி கடந்த 19 ஆண்டுகளாக இப்பணியை செய்து வரும் இவர் இதுவரை அழிவின் விளிம்பில் இருந்த 800க்கும் மேற்பட்ட பாரம்பரிய ரக விதைகளை தேடி சேகரித்து அதை பயன்படுத்தி ஒருங்கிணைந்த விவசாயத்தை செய்து வருகிறார். நம்மாழ்வார் விருது, நெல் ஜெயராமன் விருது, விதை மறுமலர்ச்சியாளர் விருது, ஸ்வா விருது, மாண்புமிகு மகளிர் இயற்கை ஆர்வலர் விருது, சேவை சென்னல் விருது போன்ற விருதுகளையும் பெற்றுள்ள உழத்தி பிரியா ராஜநாராயணன் வணக்கம். நான் உங்க விதை தீவு பிரியா ராஜநாராயணன். கடந்த 16 வருடங்களாக மரபு ரக விதைகளை பயன்படுத்தி இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு இருந்தேன். இதை நான் ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா 2007 ஆரம்பிச்சேன். அப்போ ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துக்கிட்டு தான் எனக்கான காய்கறிகள் உற்பத்தி பண்ணிக்கணுங்கிறத ஆரம்பிச்ச பயணம். அதுக்கப்புறம் மரபு ரக விதைகளை தேடி நிறைய ஊர்களுக்கு பயணம் பண்ணினேன். இப்படி வெவ்வேறு இடங்கள்ல பயணம் பண்ணது மூலியமாக இன்னைக்கு 800க்கும் மேற்பட்ட மரபு ரக விதைகளை உற்பத்தி பண்ணி அதுல இருக்கக்கூடிய காய்கறிகளை பயன்படுத்துறது போக மிச்ச காய்கறிகளை சந்தைப்படுத்தவும் பண்ண முடியுது. அதே மாதிரி அதில் எடுக்கக்கூடிய விதைகளை பரவலாக்க பண்றோம். விவசாயிகள் மத்தியில நிறைய காய்கறி ரகங்கள் அந்த மாதிரி பகிர்ந்து கொடுத்து அவங்களையும் அதே மாதிரி உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு நோக்கம் முன் வச்சு பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து நம்ம இதே மாதிரி செய்வோம்.